உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ பார்த்திங்கன்னா இந்த விசுவா வசு வருடத்துடைய கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த வருடத்துடைய கடைசி மாதம் இதுதான். இந்த பங்குனி மாதத்தோட இந்த வருடம் முடியுது. அடுத்த மாதம் புத்தாண்டில் நம்ம கால் அடி எடுத்து வைக்க போகிறோம். அப்போ இந்த பங்குனி மாதத்தில் அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் இட சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு. 4ஆம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம், அதாவது அம்மாவுடைய இடம், மாதிருஸ்தானம் கூட நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. அப்போ இந்த 4ஆம் இடத்துல போய் செவ்வாய் உக்காந்துருக்கிறது இது யாருக்கு நல்ல பலம் அப்படின்னு பார்த்தா அம்மாவுக்கு நல்ல பலம். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு நல்லா இல்லைங்க, வேலை வாய்ப்புகள் அமையலை, ஹெல்த்து பிரச்சனை உண்டு, மன சங்கடத்தில் இருக்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறது இல்லை, மொத்தத்தில் இன்றைக்கி அம்மாவை பற்றின கவலை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பயப்பட வேண்டாம். ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 19ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவர் இயல்பாகவே கும்பராசியில் இருப்பார். அப்போ 19ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 19ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் எங்கே போகிறாருன்னா மீன ராசிக்கே பெயர்ச்சாகிறார். அந்தாண்ட ஒரு 11 நாள். அப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறார். புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறார். அதனால் எனக்கு தெரிஞ்சு அம்மாவை பற்றின கவலை இருந்ததுன்னா வேண்டாம். முதல்ல 19 நாளைக்கு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணும். டெம்பரவரியாக வேலை செஞ்சால் பர்மனெண்ட் ஆகலாம். வேலையே இல்லை அப்படின்னா வேலை வாய்ப்பு தேடி வரும். தொழில் அமையலைன்னா தொழில் அமையும். உடல் உபாதிகள் இருந்தால் சீராக வச்சுக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். 19ஆம் தேதிக்கு மேலே அந்தாண்ட 11 நாள் புத்திரஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால, அதாவது ஆண் வாரிசு இருந்தும் பெண் வாரிசு இல்லை, பெண் வாரிசு இருந்தும் ஆண் வாரிசு இல்லை, இல்லை கல்யாணம் 5 வருஷம் 10 வருஷம் ஆகிடுச்சிங்க, இன்னும் குழந்தைங்களே இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகம் நிச்சயமாக நல்லா இருந்துருச்சு அப்படின்னா, குறிப்பாக அதுவும் 5ஆம் இடம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் புத்திர செல்வங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த 11 நாள் நல்லாயிருக்கு. ஏன்னா செவ்வாய் பகவான் போய் மீன ராசியில் உட்காரும்போது புத்திர செல்வத்தை ஓரளவுக்கு கொடுத்துருவார். அது நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. சரிங்களா. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா குரு 8ல் உட்காந்துருக்கா. போன மாதம் மாசி 27ஆம் தேதியோட குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். இதுக்கு மேலே அவர் இயல்பு நிலைக்கு வந்ததுனால பிள்ளைங்களுடைய படிப்பு, வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஹெல்த்து, இது எல்லாமே சீராக இருக்கும். அடுத்தது அதாவது வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் மட்டும் பாருங்கள். அந்த 7ஆம் இடம் நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், திருமண வரன் பார்க்குறவங்களுக்கு இதுக்கு மேலே அந்த திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா. அடுத்தபடி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி எனக்கு வளர்ச்சிக்கு என்னோடய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது நல்ல மாற்றுகள் வரிகள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லாருக்கும் நம்ம ஒரே மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லை ஒரே மாதிரி நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இண்டிவிஜுவலான கேள்விகள் என்னென்னா, அவங்கவங்க ஜாதகத்தில் அந்த பிராத்தம் இருக்கா, இருந்ததுன்னா நம்ம இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லைங்களா. அதனால் பொது பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆனது உங்களுக்கு நல்லதாக இருக்குது. அதனால் எந்த மாற்றம் இல்லை, கவலைப்பட வேண்டாம். சரிங்களா. அடுத்தது உங்களுக்கு சனி 5ல் இருக்கிறார். பஞ்சமச்சனியாக இருந்தாலும் கூட விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனியுடைய தாக்கம் இல்லாததுனால இதுவே உங்களுக்கு ஒரு வெற்றி தான். சரிங்களா. அதனால் என்ன அப்படின்னா கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம், தனித்து செயல்படுங்க, நல்லதே நடக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் 5ல் இருக்கிறார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது 12 தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பார். ஏன்னா 12 தேதி வரைக்கும் சுக்கிரன் 5ஆம் இடத்துல, அதாவது மீன ராசியில் உச்சத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா பிள்ளைங்களுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும், படிப்பு நல்லாயிருக்கும், அவங்களுக்கு தொழில்துறை நல்லாயிருக்கும். வரன் பார்த்துட்டு இருந்தாலோ புத்திர பாக்கியத்துக்காக வேண்டி பார்வை பார்த்துட்டு இருந்தாலும் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சமடைகிறது மீன ராசியில் மட்டும்தான், அது உங்கள் ராசிக்கு 5ஆவது வீட்டில் மட்டும்தான். அப்போ புத்திரஸ்தானத்திலேயே போய் சுக்கிரன் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலம். சரிங்களா. 12 தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க. இந்த வண்டி வாங்கலாமா, இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாமா, கடை ஓப்பன் பண்ணலாமா, தொழில் ஆரம்பிக்கலாமா, அதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, புதுப்பிக்கலாமா, இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே
கண்டிப்பாக 12 தேதிக்குள்ளார ஆரம்பிங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12 தேதிக்கு மேலே அப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேச ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ என்ன ஆகுதுன்னா, உறவுகளுக்குள்ளார தேவையில்லாத மனஸ்தாபம், அப்பா அம்மாக்குள்ளார சங்கடம், அண்ணன் தம்பிகளுக்குள்ளார வாதம், அக்கா தங்கச்சிக்குள்ளார இருக்கிற பிரச்சனை, பணத்தினால் வந்த ஏற்பட்ட சங்கடங்கள், அது கண்டிப்பாக நமக்கு 12 தேதிக்கு மேலே அது கொஞ்சம் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். 12 தேதிக்குள்ளார கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்களை அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நல்லா இருக்குது கன்ஃபார்ம், அதில் மாற்றம் இல்லை. இருந்தாலும் நம்ம ஜாதகன்றது ஒன்று இருக்கணும் இல்லை, அதனால் சொல்கிறேன். அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் 4 இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் போய் புதன் உட்கார்றது நல்லது தான், ஆனால் இயல்பு நிலையில் இருந்தால் நல்லது. ஆனால் புதன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வக்கரத்தில் இருக்கிறார். அப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவார்னா 7 தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு புதன் வேலை செய்வார். அப்போ அந்த 7 தேதினா முதல் ஒரு வாரத்துக்கு நீங்கள் என்ன தான் பாடுபட்டாலும் படிப்பு தடை, தொழிலில் தடை, வளர்ச்சி தடை, வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோன்ற தொலாவர காலத்தில் தான் இப்போ வந்திருப்பீங்க. இருப்பு வச்சு தான் குடும்பத்தை ரன்னிங் பண்ணிகிட்ருப்பீங்க. அதனால் இந்த முதல்ல அந்த 7 நாள் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு முடிஞ்சால் நீங்கள் போயிட்டு வாங்க. இல்லை சார் எனக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு என்னால் போக முடியாது அப்படின்றீங்களா, பக்கத்தில் அம்மன் கோயில் இருந்தது அப்படின்னா, அதாவது அம்மன் கோயிலுக்கு போய் மனதார நல்ல எண்ணெய் தீபத்தில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு கண்டிப்பாக வாங்க. உங்களோட மன பாரங்கள் எல்லாமே உங்களுக்கு குறையும். மனசுக்குள்ளார புது திகிரியும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அப்போ இதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா சூரியன் உங்களுக்கு அஞ்சல் இருக்கிறதுனால, அதாவது குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களா இருந்தால், ஏன்னா குழந்தை பாக்கியம்ன்றது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. 3 மாதம் 6 மாதம் அதாவது வந்து பயிர் பண்ணுறதுக்கே பட்டம் பார்த்து பயிர் பண்ணுறதுக்கே 4 நட்சத்திரம் பார்க்குறோம். அப்புறம் இது நம்மளுடைய வாழ்க்கை இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன், 5ஆம் இடம் வந்து புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வாரிசுக்காக வேண்டி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டாம். 7ஆம் தேதிக்கு மேலே, ஏன்னா ஆல்ரெடி குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல காலம்தான். இருந்தாலும் இப்போ புதன் வக்கரத்தில் இருக்கிறார் இல்லைங்களா, அது நிவர்த்தி அடைஞ்ச வாட்டி ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ உங்களுடைய கேள்வியே 3 தான். கடன் பிரச்சனை முதல்ல தீருமா? முதல் கேள்வி. 2வது, குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள், கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள் தீருமா? 3வது, என்னால் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆக முடியுமா? ஏன்னா நான் ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே கிடக்கிறேன். என் பேச்சு கேட்டவங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் எனக்கு முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. ஏன் நிலைமை ஏன் இப்படி இருக்குது? ஒரு கேள்விகள் உண்டு. இது எல்லாமே உங்களுக்கு மாறும். அதுக்கு முன்னாடி நம்மளோட விதின்னு சொல்கிற ஜாதகன்றது ஒன்று இருக்குல்ல, அது நல்லா இருக்கான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. அது நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக இந்த மாதம் நல்லாவே இருக்கும். அது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல வர வேண்டிய கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.